உமக்காய் பரவுகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். உமக்காய் பரவுகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசுராஜா, வார்த்தையால் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும், வார்த்தையால் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா, வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம், வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம், தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் பரவுகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் பரவுகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா. ஆமென். அல்லேலூயா. நன்றி. அருமையான பாடலை பாடின கவிதராவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அம்மா, திராட்சை செடி ஏசப்பா தான் நம்ம கொடிகள், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நன்றி. நம்ம மத்தியில இருக்க விக்டோரியா அவர்கள் பாடுவாங்க. அம்மா, ஒரு சரணம் மட்டும் பாடுங்கம்மா. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாத புரியாம பயந்து நின்ன, வழி தெரிஞ்சும் நான் தொலைந்து போனேன், பாத புரியாம பயந்து நின்ன, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்ன தேடி வந்தது ஏன், சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிருந்த என்ன தேடி வந்தது ஏன், என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரே எல்லையில், என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரே எல்லையில, புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க, புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. ஆமீன். நன்றிமா. அருமையான பாடலை பாடின விக்டோரியாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமா, ஆண்டவர் நம்மள ஒரு நாளும் மறக்கல, நம்ம மறந்தாலும் அவர் மறக்காத தெய்வம். அடுத்தது வேற யாராவது பாட போறீங்களா? பாடுறேன்க்கா. ஒரு சரணம் பாடுங்கம்மா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன்,
ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகின்றேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகின்றேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியாயமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியாயமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றிமா, அருமையான பாடலை பாடின தேவிக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, ஆண்டவருடைய பந்தய பொருளுக்காக நம்ம ஓடணும். நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று வசனம் சொல்லுது. இந்த பாடலை பாடினதுக்காக நன்றி. அடுத்தது வேற யார் பாட போறீங்க? நான் பாடுறேன் ஆண்டி. ஒரு சரணம் மட்டும் பாடுமா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஓ ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஓ ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஓ ஆகாயம் கொண்டு செல்லுதே.
பரலோகம் கொண்டு செல்லுதே. ஓ பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பெலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. நன்றிமா, அருமையான பாடலை பாடின பவித்ராவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமா, ஆண்டவரோடு செலவிட நாட்கள் வீணாக போகாது. நன்றி. இப்பொழுது கூட நம்ம சாட்சி நேரத்துக்கு கடந்து போகலாம். யார் சாட்சி சொல்ல போறீங்க? சாட்சி நான் சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட அடினே சாட்சின்னு தன் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். எங்க வீட்டுக்காருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. கர்த்தர் கிருபினால மட்டுமாக அவரோட ஜீவனை பாதுகாத்து சுகத்தை பலத்தை கொடுத்து நடத்த என் தேவனுக்காக கூட நன்றி செலுத்துறேன். போன வெள்ளிக்கிழமை இல்லாம அது முந்தின வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வாசல்ல அருகே உக்காந்துட்டு இருக்கும் போது கட்டூரை பாம்பு என் ஜஸ்ட் தான் அது என்னை கடிக்கணும்னு நினைச்சா கூட கடிச்சிருக்கலாம். என் கால் பக்கத்துல தான் போகுது. எங்க வீட்டுக்காரர் எதிர்த்துல உட்காந்து ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்த்து நான் எகிரி அண்ணன் சரி போய் உழவா என்னை திட்டதான் வந்தார் போல. அவரு உடனே ஒரு பாம்பை பார்த்துட்டாரு. ஒரு 2 நிமிஷத்துக்கு எனக்கு என்ன பண்றது எதுவுமே நான் பேசவும் இல்லை. அப்படியே சைலண்டா தான் நின்றுட்டு இருக்கேன். அவரு தான் நல்லா பயன்ட்டார் போல. கடிச்சிச்சா இதென்னா பண்ணுதான்னு கேட்டுட்டே இருந்தாரு. அது என்ன கடிக்கலன்னா என்னால சொல்ல முடியல. ஒன்னும் பண்ணலன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு ஷாக் ஆயிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால அன்னைக்கு என்ன கடிச்சிருந்துச்சுனா நீ நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நாள்ல கர்த்தர் இருக்கும்படியா கூட அது என்னை எந்தும் தீண்டும் தீண்டாதபடிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்ல, போன புதன்கிழமை இல்லாம அது முந்தின புதன்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது என் 2 பசங்க முன்ன போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன். என் பெரிய பையன் போய் கேட்டை திறக்குறான். கேட்டை திறந்தவொடனே பெரிய நண்டு திறக்கான், பெருசு. பெருசு அவன் கால் இருக்கிற இடத்துலதான் அதுவும் இருக்கு. ஆனா குழந்தை அன்னைக்கும் கர்த்தர் பாதுகாத்தார். எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஆண்டவருக்கு போதாது. ஏன்னா எப்படி அதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன்னை சொல்லிக்கிட்டே கூட இருக்கலாம் ஆண்டவர் செய்த எனக்கு நன்மைகள். இது வரைக்கும் அது போல ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தாரும் இம்மட்டமாக ஜீவனோட ஒரு சேதம் இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அதுக்காக கூட நன்றி செலுத்துறேன். இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றிம்மா, கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கா, அதற்காக நன்றி. வேற யாராவது சாட்சி சொல்ல போறீங்களா? நான் சாட்சி சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்னால சாட்சி எனக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆன்லைன் ப்ரேயர்லயே நான் ரொம்ப நாள் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு நான் கரெக்டான வேலைக்கிழமைனா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு. அதனால அட்டன் பண்ண முடியாம போச்சு. ஆனா இந்த நாள்ல அட்டன் பண்ண கர்த்தர் உதவி அதற்காக நன்றி செலுத்துறேன். அது மாத்திரம் இல்ல, எனக்கு என் கணவருக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பலவீனமா இருந்தது. ஒவ்வொருத்தரோட பலவீனம் கர்த்தருடைய கிருபை தாங்கி எங்களை நடத்தி இந்த மட்டும் ஜீவனோடு பலனோடு கர்த்தருக்கு நன்றி சொல்ற வண்ணமா எங்களை வைத்த தேவனுக்கு உண்மையா கூடான கூட நன்றிகளை செலுத்துகிற கர்த்தரின் சாட்சி ஆசீர்வதிப்பாரு. நன்றிம்மா, கர்த்தர் உங்க சாட்சி ஆசீர்வதிப்பாராக. வேற யாராவது சாட்சி சொல்ல போறீங்களா? நான் சொல்றேன்க்கா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட என்ன சாட்சியா நிறுத்தினா அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். நேத்து வந்து ஸ்கூல்ல 2 பேரையும் ட்ரிப் கூட்டின்னு போனாங்க. நான் 2 நாள் முன்னாடியே ப்ரேயர் பண்ணிருந்தேன். எல்லாருமே பத்திரமா போயிட்டு வரணும் ஏசப்பா அப்படின்ட்டு. எல்லா பிள்ளைகளே போயிட்டு வந்தாங்க. யாருக்குமே எந்த பிரச்சனை இல்லாதபடி நேத்து கூட அவங்க சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு மேலதான் எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. இவங்க கூட போன ஒவ்வொரு பிள்ளைகளும் பத்திரமா வந்ததுக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்தினேன். நன்றிம்மா, உங்க சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட அடியால் கூட ஒரு சாட்சி. போன வாரத்துல 9ஆம் தேதி யூத் மீட்டிங்காக நாங்க போயிருந்தோம். எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க சபையில. அது சொல்லும் போதே கிறிஸ்டி அக்கா முன்னாடியே நமக்கு எல்லாருக்குமே குரூப்ல அனுப்புனாங்க. நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே பண்ணாங்க. நம்ம ஐயாவுடைய குடும்பத்துல எல்லாருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. வாகனத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க. பிள்ளைகளையும் நாங்க கேட்டோம்.
கேட்ட உடனே ஜெபம் பண்ணுங்க வாங்கன்ட்டு நிறைய பேர் லீவ் போட்டு காலேஜுக்கும் வேலைக்கும் வந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்க நினைச்ச 25 பிள்ளைங்க கண்டிப்பாவே எல்லாருமே வந்தாங்க. பத்திரமா போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு வர கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கார். பிள்ளைகளுக்கும் அது ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஐயாவும் அம்மாவும் அப்புறம் நம்ம யூத் லீடரும் கிறிஸ்டி அக்காவும் அவங்க ஆசிரியர் அண்ணாவும் இதற்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதற்காக நன்றி. கர்த்தர் பத்திரமாய் கொண்டு வந்ததுக்காக நம்ம நன்றி சொன்னாலும் போதாது. அந்த கூட்டத்தை நல்லபடியா வந்தவங்க எல்லாருமே நல்லபடியா போனாங்க. நன்றி. கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கூட நம்ம மத்தியில இந்த நாளிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொடுக்க போற அன்பு அம்மாவுக்காக நம்ம அவங்கள வெல்கம் பண்றோம். ஸ்தோத்திரமா வாங்க. ஸ்தோத்திரமா. கேக்குதாமா? கேக்குதுங்கம்மா. கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துல கூட உங்களோட திரும்பியமாக ஒரு தரம் கடவுளுடைய வார்த்தையை ஷேர் பண்றதுக்கு எனக்கு கொடுத்த ஒரு தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆக்சுவலா நான் என்னுடைய இது வந்து போன வாரம் நான் பேசிக்கணும். போன வாரத்துல வந்து கொஞ்சம் எனக்கு சிக்கா இருந்தனால என்னால எனக்கு சிக்கா இருந்தனால என்னால வந்து மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. அதுவே ஒரு சாட்சி தான். கடவுள் பெரியாதான கிருபையினால இன்னைக்கு எனக்கு உங்களோட பேசுறதுக்கு ஒரு பலன் கொடுத்திருக்கிறாரு. அதுவும் நான் ஒரு சாட்சியா சொல்றேன். இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி நம்ம யோசிக்க போறோம் அப்படின்னா, ஏலீம். ஏலீம்னா என்னன்னு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தெரிஞ்சா சொல்லலாம். ஏலீம் அப்படின்னா எங்க பாக்குறோம்? அந்த அந்த வார்த்தைய எங்க இருக்கு அப்படின்றது யாருக்காச்சும் தெரியுமா? தெரியலன்னா யாத்ராகமம் புஸ்தகத்தை 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க யாராச்சும். யாத்ராகமம் 15:27. பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இது வந்து எண்ணாகமத்துல 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் இதே வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் மக்கள் வந்து அவங்க விடுதலையாகி செங்கடலை கடந்து அவங்க கடவுளுக்கு நல்லா ஸ்தோத்திரம்லாம் செலுத்திட்டு முதலாவது அவங்க வந்து 3 நாள் வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு முதலாவது அவங்க பிரேக் பண்ண இடம் மாறா. அங்கதான் முதல்ல கேம்ப் பண்ணாங்க. 2வது வந்து அவங்க போன இடம் ஏலீம். ஏலீம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா பாலைவனத்துல உள்ள ஒரு சோலை. பாலைவனத்துல உள்ள சோலைக்கு தான் ஏலீம். இப்போ இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் ஏலீம்க்கு வந்திருக்கிறாங்க. அது இந்த ஏலீம்ல வந்து கடவுள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாணப்பட்டு வந்திருக்காங்க. அது இல்லாம பார்வன் எகிப்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இத்தனை நாள் நடந்து வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி, பெரிய ஒரு ரிலீஃப், பெரிய ஒரு விடுதலை. அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா சோதனைகளுக்கு பிறகு கடவுள் கொடுத்த ஒரு புத்துணர்ச்சி. சோதனைனா இப்போ இவ்வளவு நாள் கடந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு புத்துணர்ச்சிய அவங்களுக்கு கிடைச்சிருக்க இடம் தான் இந்த ஏலீம். ஸோ அந்த ஏலீமுக்கு இப்போ அந்த ஏலீம்ல எப்படி இருக்கிறாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இப்போ அவங்க எப்படி ஏலீம் பண்ணாங்கன்றது ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டமா பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத யோசிப்போம். இப்போ வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்துல யோசேப்பு இறந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்த பார்வன்னால ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாம் அவங்க வந்து கூக்குரல் இடுறாங்க. அவருடைய கூக்குரலை முதலாவது தேவன் கேட்கிறார். சோ அவங்க முதலாவது நம்ம என்ன பாக்குறோம்னா கூக்குரலை கேட்ட தேவன். அந்த வசனம் எங்க இருக்குன்னா யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தோம்னா எகிப்துல அவங்க எகிப்து தேசத்துல இருக்கும்போது பயங்கரமான வேதனை அனுபவிச்சாங்க இல்லையா? அப்போ அவங்கள வந்து கடவுளை நோக்கி கூப்பிடும் போது அவங்களுடைய கூக்குரலை முதலாவது கேட்டார். 2வது பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கூக்குரலை கேட்ட தேவன் அவங்கள கண்ணோக்கி பாக்குறாரு. என் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு கண்ணோக்கி பார்த்து அவங்கள நினைச்சு பாக்குறாரு. உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம், எப்படி அவங்கள நான் விடுதலை ஆக்கலாம்னு சொல்லி நினைச்சு பாக்குறாரு. 3வது பாத்தீங்கன்னா அந்த மக்களை வந்து இப்ப எகிப்துல இருந்து அழைச்சு கொண்டு போகணும். அழைத்து கொண்டு போறதுக்கு இஸ்ரேல் மக்களை எகிப்துல இருந்து அழைக்கிறதுக்கு
யாரை தேர்ந்தெடுத்தாருன்னு பார்த்தோம்னா மோசையை தேர்ந்தெடுத்தாரு. மோசையிட்ட, நீ இஸ்ரவேல் புத்திரரை என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அப்போ அவரை அழைக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்மளை வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வர்றாரு. அவ்வளவு ஈஸியா அவங்க வந்து எகிப்துல இருந்து வந்துட்டாங்களான்னு பார்த்தா இல்ல. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிதான் வந்தாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து இப்ப தேவன் யாரு, நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நன்றாக இந்த இஸ்ரேல் மக்களுக்கு புரியணும். சோ அதனால அவர் வந்து அவங்க மேல நம்பிக்கை, எவ்வளவு தூரத்துக்கு கடவுள் மேல நம்பிக்கை வரணும், அவ்வளவு நம்பிக்கை வரணும். அதனால அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சு மக்களுடைய மனசுல வந்து நம்மளுடைய தேவன் பெரியவர், நமக்கு எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை அவங்க முதல்ல பெற்றுக்கொண்டாங்க. இப்போ அழைச்சிட்டு வந்துட்டாரு. அழைச்சு வந்தவர் வந்து இப்ப வழி நடத்தணும் இல்லையா? இப்ப எப்படி வழி நடத்தாருன்னு பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனத்துல பார்த்தோம்னா, அவர்களை ராத்திரியும் பகலும், ஏன்னா அது வந்து ஒரு வனாந்திரமான இடம், அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. சோ ராத்திரியும் பகலும் இருட்டு, எப்படி போக முடியும் அவங்க? அதனால அவங்களுக்கு வந்து ராத்திரியில வழி நடத்துறதுக்கு அக்னி ஸ்தம்பத்தையும், பகல்ல வழி நடத்துறதுக்கு மேக ஸ்தம்பத்தையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு போறாரு. இந்த அக்னி ஸ்தம்பமும் இந்த மேக ஸ்தம்பமும் அவர்களை போகும்போது அவருக்கு வழி விலகி போகவே இல்லை, அவங்க கூடவே போகுது. என்ன அப்படின்னா கடவுளுடைய பிரசன்னம், அவருடைய வழி நடத்துதல் அவங்க கூடவே போகுதுன்னு அர்த்தம். சில நேரத்துல இந்த பார்வோனுடைய ரதங்கள் வருதுன்னு உடனே பின்னால போய்கிட்டு இருந்த பின்னால வருதுன்னு சொன்ன உடனே முன்னால போயிட்டு இருந்த தேவதூதன் அவருக்கு பின்னாக வந்து அவங்கள வந்து பாதுகாத்து கொண்டாரு. இப்ப அவருக்கு முன்னால தெரிஞ்ச மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக போயிட்டு இப்ப அவர் வழி நடத்தி கூட்டிட்டு போற தேவனா இருந்தாரு. அவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணாரு. யாத்திராகம் 14:14 பார்த்தோம்னா அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு போனாரு. கடைசியா பார்த்தோம்னா அவர்களுக்கு வெற்றி கொடுத்தாரு. அந்த வெற்றியை கொடுத்துதான் இவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க செங்கடலை கடந்த உடனே 15ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா அவங்க பாடுற பாட்டு, அவங்க சந்தோஷத்துல பாட்டு பாடுறாங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் யுத்தத்துல வல்லவர், தேவர்களில் மிக பெரியவர், உமக்கு ஒப்பானது, தேவருக்கு ஒப்பானவர் யாரு அப்படின்லாம் பாடுகளை பாடி அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஏலியம்க்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஏலியம்ல அவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த ஏலியம் அவங்க வந்து சுதந்திரிச்சு, அவர் கடவுள் கொடுத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்க அங்க சுதந்திரித்து கொண்டிருக்கிறாங்களா? ஏன்னா இந்த ஏலியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்ம பார்த்தோம். 70 பேரீச்ச மரங்களும் 12 நீரூற்றுகளும் இருக்கிற இடமா இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல கடவுள் என்ன பண்றாருன்னா, ஆத்ம பிரகாரமான புத்துணர்ச்சி, அப்புறம் அவங்களுக்கு உடல் ரீதியான பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குறாரு, ஆத்மத்துக்குண்டான ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து இந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு பேரிச்சம்பழங்களையும் கொடுத்து, பாலைவனத்துல உள்ள சோலை இது. சோ அங்க வந்து ஒரு 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 நிம்மதியா அவங்க இருக்கிற மாதிரி ஒரு இடத்த கொண்டு வந்து அவங்க வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த இந்த பாடத்துல இருந்து இந்த ஏலியம், அதாவது இந்த பேரீச்ச மரங்களும் இந்த திராட்சை தோட்டங்களும் பேரீச்ச மரங்களும் இந்த தண்ணீர் ஊற்றுகளும் உள்ளான இடத்துல இந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை வைத்த மாதிரி நம்மளையும் தேவன் நம்மள ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ், ஒரு பாலைவனத்துல ஒரு சோலை மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைய இந்த இடத்துல இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம வந்து கண்ணீரோட இருந்த நேரங்கள் நிறைய இருந்தது. நம்ம வந்து நமக்கு இந்த இந்த ஏலியம் எப்படி நமக்கு வந்து கொண்டு வந்தாரு அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்மளோட இருந்த நேரங்கள், நாம வந்து நிறைய நேரங்களை கடவுளை நம்ம அழுது கூப்பிட்டுருக்கோம். நம்ம கூப்பிட்ட உடனேயே அவர் நம்ம என்ன பண்ணாரு, எப்படி இஸ்ரேல் மக்கள் நடத்தி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நம்மையும் கூட நம்மளுடைய அழுகுரலை கேட்டு நம்மையும் நினைத்து நம்மளையும் கண்ணோக்கி இருக்கிறார். நம்ம கண்ணோக்கி இருந்தது மட்டும் இல்ல, நம்ம எந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கோமோ, இல்ல நம்ம எந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்தோமோ அதுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கி நம்மளை வந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைத்து கொண்டு வந்தவர் நம்மளுடைய இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல நமக்கு வந்த போராட்டங்கள் ஏராளம்.
நமக்கு வந்து இழப்புகள் ஏராளம், வேதனைகள், வருத்தம், குழப்பம், கண்ணீரின் பாதை இல்லையா? அதெல்லாவற்றிலிருந்தும் அவர் என்ன பண்ணாரு, நம்ம கூடவே இருந்தாரு. எப்படி வந்து அந்த அக்னி ஸ்தம்பமும், மேக ஸ்தம்பமும் அவத விட்டு விலகாம இருந்துச்சோ, அதே மாதிரி தேவதூதன் எப்படி அந்த பிரச்சனை வரும்போது பின்னாக போனது நின்னுகிட்டாரு. அதுக்கு பின்னால மேகஸ்தம்பம் வந்ததோ, அதே மாரி நம்மளுடைய பிரச்சனைகளிலும், நம்மளுடைய கஷ்டங்களிலும் அவர் நம்ம கூட இருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருமே நம்ம சாட்சி பகர முடியும். இன்னைக்கு கூட நம்ம கூட கேள்விப்பட்ட சாட்சிகளை நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை ஏலிம்குள்ள வச்சிருக்கிறதுனால தான் இந்த பாம்புல இருந்து காப்பாத்தினாரு, அந்த பயங்கரமான அந்த பூச்சில இருந்து காப்பாத்தினாரு, சுகவீனங்கள் பலவீனங்கள்ல இருந்து காப்பாத்தினாரு. அநேக நேரங்கள்ல நம்ம இருக்கிற இடத்த நம்ம எங்கன்றத மறந்து போயிடுறோம். ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து ஆம், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது தெரியாது நமக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், ஏன்னா எனக்கு நமக்கு இந்த பிரச்சனைகள் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன, என்ன செய்ய போறோம், நம்மளுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, நம்ம 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 எப்படிலாம் நம்ம வந்து உம், இந்த இந்த உலகத்துல நம்ம ஜெயிச்சு நம்ம வர முடியும், என்னுடைய பண தேவையை நான் எப்படி சந்திக்க போறேன், என்னுடைய பலவீனங்கள். போன வாரம் நான்லாம் சிக்கா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. அப்போ கடவுள் நான் ப்ரே பண்ணும்போது 2 நாள்ல விடுதலை கொடுத்தார். ஆனா நம்ம அந்த அந்த வழியா போற சமயத்துல நமக்கு வந்து ஒரு 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 சோர்வு வந்துருது. ஸோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஆனா இன்னைக்கு கடவுள் நம்மளை என்ன கொண்டு வச்சு நம்ம அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு நம்மளை எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு, ஏலியம்ல கொண்டு வச்சிருக்கிறாரு. அந்த ஏலியம் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிற நம்ம கடவுள் நம்மளை எப்படி வழியில நடத்தி கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி இப்போ நம்ம இருக்கிற இடத்துலயும் சரி, இல்ல நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் சரி, நம்மளுடைய எதிர்காலத்திலயும் சரி, என்னவா இருந்தாலும் அவர் நம்ம கூட இருப்பதற்கு அவர் ரொம்ப வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம அறிஞ்சிருக்கிறோம், நம்ம அதை அனுபவிச்சிருக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு சந்தேகம் இல்லாமல் நம்ம விசுவாசிக்க வேண்டும். சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கும் போது நம்ம நமக்கு உண்டான நமக்கு எங்க வச்சிருக்காங்க இடம், நமக்கு வைத்திருக்கிற பேரிச்ச மரங்களையும் நமக்கு வைத்திருக்கிற நீரூற்றையும் நம்ம காண்பிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம பார்க்கணும் இருக்கு. அநேக வேளையில நம்ம என்ன பண்றோம், நம்ம பலந்துட்டு நின்று போது நம்ம திகைச்சு நிற்கும் போது கொஞ்சம் பயப்பட்டுறோம். ஆனா நமக்குன்னு வச்சிருக்கிற தேவதூதர்கள் நம்மளை காப்பதற்கு அவர் வந்து ரெடியா இருக்கிறாரு. நம்மளுடைய நம்ம நம்ம எப்படி காப்பாங்க, நம்மளை எப்படி நம்ம வந்து விடுதலையாக போறோம் அப்படின்றது நமக்கு தெரியாம நேரங்கள்ல கூட நம்மளை அவர் காப்பாற்றுவதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நான் வந்து இந்த நேரத்துல வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு என்னுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு சின்ன சாட்சியை நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். 2015 என்னுடைய ஆஃபீஸ்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல வந்து எங்களுக்கு வந்து ட்ரைனிங்காக மலைமலை நகருக்கு போகணும். மலைமலை நகர்ல இருந்து நான் வந்து சைதாப்பேட்டையில வீட்டுக்கு வரணும். அப்போ அங்கிருந்து வரும்போது சீக்கிரமா அன்னைக்கு எங்களை வந்து ட்ரெயினிங்ல விட்டுட்டாங்க. ஸோ அதனால நான் வந்த உடனே எங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ரெயின் இருந்தது. ஸோ அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின்ல ஏறி கிண்டியில இறங்கி கிண்டியிலேருந்து நான் ஸ்லோ ட்ரெயினை பிடிக்கணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஃபாஸ்ட் ட்ரெயினில் ஏறி கிண்டியில் வந்து இறங்கிட்டேன். ஒரு 4:30 மணி இருக்கும். ஸ்லோ ட்ரெயின் வந்தது. ஸ்லோ ட்ரெயினில் ஏறணும், கூட்டமே கிடையாது, அங்கே ஆளும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. நான் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கேன். அந்த கேரேஜில் ஏற போகிறேன். அப்போ அந்த கேரேஜில் ஏற போகும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த அந்த கம்பியை பிடிச்சேன் தவிர நான் ஏறலை. அது ஏற முடியல என்னால். அது என்ன என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒரு ஒரு செகண்ட் இப்பவும் எனக்கு அது நினைத்தா புல்லரிக்கும். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோ என்னை வந்து அப்படி பின்னால இருந்து தூக்கி விட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த தூக்கி விட்ட நேரத்துல அப்படி நான் யாராவது தூக்கி விட்டுருந்தா கூட நான் வந்து அந்த கதவு பக்கத்துல வந்து நின்று இருப்பேன், அந்த கதவு ஓரத்துல நின்றுட்டு இருப்பேன். ஆனா நான் என்ன இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கேன். உள்ள போனேன், கை கால்லாம் நடுங்குது எனக்கு. எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு தெரியாது. கை கால் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த நடுக்கம் வந்து நான் ஸ்டேஷன்ல இறங்கி நான் வீட்டுக்கு போற வரைக்கும் இருந்தது. எங்க அம்மா கேட்டாங்க, ஏன் இப்படி இருக்கிற, என்னாச்சு உனக்குன்ட்டு. நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு அது வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். கடவுள் தான் என்னை வந்து இளைய தேவதூதர் நமக்குன்னு வச்சிருக்க தேவதூதர்களை வைத்து என்னை தூக்கி விட்டுருக்கிறாரு. இல்லாட்டினா அப்படியே உள்ள போற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். ஆனா நான் உள்ள போல. கடவுள் கிருபையினால காப்பாற்றப்பட்டு வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாவற்றையும் நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், நம்மளுடைய
ஏலிம் நம்மளுடைய அந்த பாலைவனத்தில் உள்ள சோலையில தான் நம்ம இருக்கிறோம். நம்ம யாரையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் வேற, ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வைத்திருக்கிற பேரீச்ச மரம் வேற, ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வைத்திருக்கிற நீரூற்று வேற. இப்ப நான் வந்து என்னுடைய நீரூற்றை பார்க்காம மற்றவங்க நீரூற்றை பார்த்திருந்தேன்னா என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிடுவேன். அப்ப நான் என்னுடைய என்னுடைய கடவுள் எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களையும் அவர் எனக்குன்னு வைத்திருக்கிற நீரூற்றையும் நான் கண்டுபிடிக்கிறது வந்து என் கையில இட் இஸ் ஆல்ரெடி கிவன். கடவுள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டாரு. நம்ம முன்னாலதான் இருக்கு. ஏன்னா இந்த பாலைவன சோலையில தான் எல்லாமே இருக்குது. ஆனா நான் அதை கண்டு கொள்ளணும்னா நான் கடவுளோடு வாழ்கிற வாழ்க்கை, எனக்கு கடவுள் என்ன சொல்றாரு, கடவுள் என்ன சொல்லித் தராரு அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் நான் வந்து அதை ஐடென்டிஃபை எனக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியாது. நான் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு மற்றவங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு நான் உட்கார்ந்துருக்கணுமே தவிர என்னுடைய ஆசீர்வாதத்தையும் எனக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான பலனையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம மற்ற நம்ம 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 என்னன்னு யோசிச்சு பார்க்கலாம். இஸ்ரேல் மக்களை போல நம்ம இன்னும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நான் எகிப்திலே இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம முறுமுறுத்து கொண்டு இருக்க போறோமா, அல்லது நம்மளை இவ்வளோ நாளையும் அன்றி நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கடவுளை மட்டும் நீங்க நடத்துனீங்க, இனிமேல் நடத்துவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து ஒரு நன்றிகளை செலுத்தி நான் இந்த உலகம் நமக்கு சம் கிடையாது, நம்ம மறுமைக்கு தான் போகணும். நம்ம அடுத்த வருஷம் நமக்குன்னு வச்சிருக்க இடம் வந்து பரலோக ராஜ்யம். ஸோ இங்க இருக்கும்போது நான் பரலோகத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நான் அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கடவுளோடு நம்ம நெருங்கி வாழும்போது கடவுள்கிட்ட இருந்து நம்ம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும் தான், எல்லாருக்கும் கடவுளுடைய கூட நம்ம நெருக்கணும் தான். ஆனா கூட நம்மளுடைய நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய மாம்சத்துல நம்ம சிந்திக்கிறதுனால நம்மளால அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கவும் முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நம்மளால அனுபவிச்சு கொள்ளவும் முடியல. அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், நான் எப்படி கடவுளோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் ஆகணும், இன்னும் கொஞ்சம் நெருங்கி எப்படி வாழ்றது, அதற்கு நீங்களும் நானும் எந்தவித முயற்சி எடுத்தாலும் நம்மளால முடியாது. அதுக்கு நம்ம உதவி செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மளால உதவி செய்ய முடியும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில இருந்தாருன்னா, அவரை நம்ம பக்கத்துல வச்சிருந்தோம்னா, அவர் சொல்றபடி நம்ம கேட்டு நடந்தோம்னா, நமக்கு நம்மளுடைய பேரிச்ச மரம், நமக்கு வைத்திருக்கிற பேரிச்ச மரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு வைத்திருக்கிற நீரூற்றையும் நாம் கண்டுகொள்ள முடியும். கண்களை மூடி நம்ம இப்ப ஜெபிப்போம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இப்பொழுது நான் கேட்ட வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. கேட்ட சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கேட்ட பாடல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பேரீச்ச மரத்தையும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நீர்ற்றி நாங்க பார்க்கணும்னா தகப்பனே, நாங்கள் உண்மை எங்களுக்கு உள்ளால வச்சிருக்கணும் சுவாமி. பரிசுத்த ஆவி எங்களோடு இடைப்பட வேண்டும் கத்தாவே. அப்ப அதற்குரிய காரியங்களை நாங்க எங்க வாழ்க்கையில் செய்வதற்கு நீங்க தான் கற்றுத்தரணும். எங்களால, நாங்க சாதாரண மனுஷங்கப்பா, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நீங்க பெரியவங்க, உங்களால் எல்லாம் முடியும். எங்களை மன விருப்பத்தையும் எண்ணங்களையும் நீங்க அறிந்திருக்கிறங்க தேவன். அதற்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த பாலைவனத்துல, உலகம்ன்ற பாலைவனத்துல ஏசப்பா நீங்க இருக்கிற இடம் எங்களுக்கு சோலையாக எங்களுக்கு நீங்க மாற்றி தரணும். அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் இடத்துல வேண்டுகிறோம் சுவாமி. என்னென்ன தேவைகளுக்காக மக்கள் வந்திருக்காங்களோ எனக்கு தெரியாது கத்தாவே. பசுக்கு வேணமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், இல்ல வேலைக்காக பிள்ளைகள் காத்திருக்கலாம் சுவாமி. என்ன தேவையா இருந்தாலும் இந்த நேரத்துல ஏசப்பா நாங்க உம்மிடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் தகப்பனே இறங்குறதுக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய வழி நடத்துதலுக்காக கூட நன்றி செலுத்துறோம் சுவாமி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைய கூட ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீங்க பொழிஞ்சிருங்கப்பா. விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகளுக்காக சமத்துவ கத்தாவே, சிறு குழந்தைகளுக்காக சமத்துவம் கத்தாவே, வயதாவன் அவர்களுக்காக சமத்துவம் சுவாமி. ஒவ்வொரு நம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. அடுத்த வாரம் வரும் வரை உங்களுடைய மாறாத பிரசனம் எங்களை ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்தி காத்து ஆசீர்வதித்து எங்களை தேவையை சந்தித்து நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உம்மிடத்தில் நாங்கள் வரும் வரை உங்களுடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் பாதம் பணி நெஞ்சு மண்டாடுகிற மரமே பிதாவே, ஆமென். நன்றிம்மா. இந்த நாளிலே கூட நம்ம அனைவரும் இந்த மாதத்துல 2ஆம் வாரத்துல அருமையான செய்தியை கொடுத்தாங்க.
நன்றி. எல்லாருமே கேட்டுறோம். கர்த்தர் பேசியிருக்கிறார். ஏலிம் குறித்து பேசியிருக்காங்க. எல்லாருமே நீங்க கேட்டிருக்கீங்க. ஏலிம் என்றால் பாலைவனத்தில் உள்ள ஒரு சோலைன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாங்க. அப்புறம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது யாருன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சோதனைகளுக்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அப்புறம் வந்து அவங்க கூக்குரலை கர்த்தர் கேட்டாருன்னு சொன்னாங்க. கண்ணோக்கி பார்த்தார் என்று கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொன்னாங்க. நம்மளை அழைக்கிற தேவன் சொன்னாங்க. அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர். அவர் அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இருந்தாருன்னு சொன்னாங்க. அதே போல வந்து நம்மளுக்கு வந்து கர்த்தர் வந்து 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சம்பழங்களும் அங்க கொடுத்திருக்காரு. எல்லாமே சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கோம். நம்மளுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. ஏலிமன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அவர் பக்கத்துல இருந்தா நமக்கு அது போதும். அவர் கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். லாஸ்ட்ல சொன்னாங்க, கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன தெரிஞ்சுட்டீங்க சொல்லுங்க. அக்கா எனக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா, மெயினா நான் மம்மி சொன்ன மாதிரி அவரோருக்குள்ள இது வந்து தனி, எனக்கு வந்து தனி பேரிச்சம்பழம். என்னுடைய இது வந்து வேற. நான் வந்து இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு நான் வந்து சோர்ந்து போனேன்னா அதுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அநேக நேரங்கள்ல எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு சில டைம், எல்லா டைமும் இல்ல, ஒரு சில டைம் வந்து நம்ம சோர்ந்து போவோம். ஐயோ நான் என்ன பண்ணேன், நான் எல்லாமே நல்லா தானே பண்றேன், ஆனா எனக்கே அந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு. அது வந்து இன்னைக்கு எனக்கு என்னமோ, நான் ரொம்ப நாளா அதை பத்தி மைண்ட்ல யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கான பதில், ஒருத்தருக்குமான ஆசீர்வாதம் வெவ்வேறு. அவங்க இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அதை ஒருத்தரும் ஆசீர்வாதமும் ஒருத்தருடைய இதுவும் தனி அப்படின்றத நான் எனக்கு அதை கத்துக்கிட்டேன்க்கா. ஓகேம்மா. வேற யாரு என்ன கத்துட்டீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாவே இந்த வார்த்தை ஒவ்வொன்றுமே என்னை தேற்றுச்சு இன்னைக்கு. ஏன்னா 3 நாளாவே நான் ரொம்ப சோதனையா தான் இருந்தேன். நன்மை செய்தும் அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அந்த பாலைவனத்துல இருக்கிறது போலதான் இருந்தேன். நான் இங்க இருக்கவே கூடாது, எசப்பா இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு தான் யோசிச்சேன் நானு. ஆனா இனி ஏலி அப்படின்னும் போது அந்த பாலைவனத்துல சோதனைக்கு பிறகு கிடைக்கிற புத்துணர்ச்சின்னு அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப உற்சாகமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் சமூகத்துல போய் நான் ஜெபத்தை கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி என் கூக்குரல கேட்டாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைச்சாரு, என்ன அழைச்சிருக்காரு, என்னை மேகஸ்தமா அக்னிசமே பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாரு, நானே உன் பரிகாரின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த நாள்ல என்னை தேற்றினாரு. நான் உண்மையே ரொம்ப பலவீனமா தான் இருந்தேன். அதாவது மாம்சத்துல பலவீனமா இல்ல, என்னோட சரீரம் அந்த அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அதை தாங்க கூடாத அளவுக்கு, யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அழுத்தத்துல இருந்தேன். ஆனா இந்த நாள்ல இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் என்னை ஆற்றி தேற்றி நடத்தின இந்த உண்மையாவே இந்த வார்த்தைகளுக்காக முதலாவது நான் நன்றி செலுத்துறேன். தாயார் மூலமா அதை கேட்க செய்த தேவனுக்கு நான் உண்மையாவே நன்றி செலுத்துகிறேன். போன வாரம் அவங்க சொன்னாங்க எனக்கு பலவீனமா இருந்தது, அவங்கதான் மெசேஜ் கொடுக்க முடியலன்னு. ஆனா கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வாரு. நான் போன வாரம் அவங்க கொடுத்திருந்தா கூட நான் கேட்டிருக்க முடியாது. ஆனா இந்த வாரத்துல அதை கேட்டு என்னை பலப்படுத்தின தேவனுக்கு உண்மையாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரதை நன்றிம்மா. வேற யாரு என்ன தெரிஞ்சுட்டீங்க? இந்த நாளிலே கூட நான் கூட என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நிறைய வந்து இந்த நாளிலே நம்மளோட பேச வேண்டிய வார்த்தை, இது என்னால முடியாது அப்படி இருக்கும்போது, என்னால முடியும், எனக்கு கொடுத்துருக்கிற இதை நான் கரெக்டா தாளந்தங்களை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த சோதனைக்கு பிறகு ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கிறேன். அப்படியா வார்த்தைகள் வந்து இன்னைக்கு நம்மள என்ன பண்ற, அழைக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளோட இருந்தா, என் பக்கத்துல இருக்கிறார், நான் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தா நான் எல்லாவற்றையும் செய்ய ஆசீர்வாதமா இருப்பேன்னு இந்த நாளிலே நான் கற்றுக்கொண்டேன். நன்றி. இந்த நாளிலே நமக்கு கடந்து வந்த செய்திக்காக கர்த்தர் பேசியிருக்கார். நன்றி. வேற யாராவது சொல்ல போறீங்களா? சரி, இப்பொழுது கூட நம்ம க்ளோசிங் ப்ரேயர் போலாம். நம்ம மத்தியில இருக்கிற ஆவிக்குரிய தாயார் அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா. ஓகேம்மா. கேக்குதா? கேக்குதுங்கம்மா, கேக்குது. கேக்குதுங்க. ஹலோ. சரி, கேக்குதுமா. கேக்குதுமா. செபிக்கலாம்ப்பா, செபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இரவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் 1 மணி நேரம் உடைய பாதவழியிலே காத்து நல்ல ஆலோசனைகளை நாங்கள் நாளிலே கற்றுக்கொள்ள
நல்ல காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆண்டவரே, அதன்படி நடப்பதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் அதன்படி செய்வதற்கும் கர்த்தரின் நாளில் ஒப்பு கொடுத்த அந்த அன்பின் பிள்ளைகளுக்காய் கூட நன்றியோடும் துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏலியும் பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே ஒரு பாலைவன சோளமாய் இந்த இடத்துல ஆண்டவரே நீர் பேரிச்ச மரங்களையும் ஆண்டவர் நீரூற்றுகளையும் வைத்திருந்தீர் ஆண்டவரே. அதை நன்மையாக நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் தெரிந்து கொள்ள, அதை கற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க ஆண்டவரை நாளிலே எங்களுக்கு உதவி செய்தமைக்காய் ஸ்தோத்திரம். செய்து அருமையான மகனை கூட நம்ம கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சாட்சியை குறித்து நாங்கள் அதிகமாய் நம்பி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. அவர்கள் அதிகமாக கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்லவர். ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் பேரீச்ச மரங்களின் மூலமாக நீரூற்றுகளின் மூலமாக அவரவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எப்படியாப்பட்ட நிலையில் கொடுக்க நீ சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நீ கொடுத்து கொண்டு வருகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களை பார்த்து அல்ல ஆண்டவரை, உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிற மக்களாய் ஆண்டவரை உம்முடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீரூற்றுகளையும் ஆண்டவரே தாவே பேரிச்ச மரங்களையும் நாங்கள் கண்டு அதிலே நாங்கள் கழிவுறத்தக்கது அந்த பாலைவனத்திலே நாங்கள் வறட்சியாக இராதபடி நாங்கள் செழிப்பாய் வாழ முடியாது கர்த்தனை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிய பிள்ளைகள் இன்னும் சரீர பிரகாரமாக ஆத்மீக பிரகாரமாக பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு மனதிரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுக்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தரின் நாளில் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். செய்து கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவியுமாக இணைந்து ஆண்டவரை ஊழியங்களிலே அநேக ஊழிய பாதையிலே அவள் சென்று கொண்டு ஆண்டவரை பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக செய்து வருகிற ஆவிக்குரிய நிலையில பெற்றுக்கொண்டு வருகிற செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக கூட நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த காலங்களில் பலவீனத்திலிருந்து மகளுக்கு கொடுத்த நல்ல விடுதலைக்காய் நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தோந்த மகளையும் குருமையாயும் அவளுடைய கணவரையும் கொடுத்த முழுமையா நீ தாங்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடும். ஜிஜிமாவை நினைக்கிறோம். ஜெபிக்க கொண்டு ஆண்டவரே ஒரு ஜிஜியை கொடுத்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மகனுக்காக மருமகளுக்காக செய்தமைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நடைபெற முடியாது கூட கர்த்தர் உதவி செய்யுங்க. அவரு பெரிய பெரிய பாப்பாக கொடுக்கப்பட்ட அருமையான ஏழு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக கூட இந்த நேரம் எங்களை விட்டு தூரமா இருந்தாலும் தேர்தலில் சமாதானத்தையும் அல்ல ஒரு அன்பின் ஐக்கியத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உருவாக்கி நீங்க கொடுக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுவோம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களையும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் நீங்க காத்துக்கொள்ளுங்க. ரைசாவை அகத்தினை பிள்ளைகளை நினைக்கிறோம். அவளிடத்தில் இருக்கிற ஏங்கல்கள் தவிப்புகள் கர்த்தாவே ஆதங்கள் ஆண்டவர் நமக்கு மறைவா இருக்கவில்லை. கர்த்தர் உதவி செய்த நேரத்திலே கொடுக்கிறதே பெரிதான கிருபையை நீர் கர்த்தர் கூட்டி வழங்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபிக்கிறோம். அவளையும் கற்றுக்கொள்ளுங்க. ஏற்ற நேரத்தில் உங்களுடைய அற்புதத்தை எங்களோடு ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பங்கு கொள்ள அவளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். அதை நிலைத்திருக்க அந்த மற்றவர்களுக்காக அநேக நேரங்களிலே பிரயோஜனப்பட ஆவிக்குரிய நிலையிலே அவளுக்கு முழுமையான பங்கை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்து பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்க நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யணுமாய் கெஞ்சி மன்றாடுவோம். நாளைக்கு நடக்கவிருக்கும் பணிகளை கொடுத்த கூட கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அநேக சகோதரிகள் இணைந்து நாங்கள் பாரத்தோடு ஆண்டவரை ஒரு மனதோடு உண்மை மனதோடு கூட நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் அநேக காரியங்களை ஜெபத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யணுமாய் கெஞ்சி மன்றாடுவோம். துதிகள் ஞாபகம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரின் பரிசுநாமத்தில் ஜெபம் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமீன். ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரங்களா